நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 33 வசனம், அதிகாரம் 33 வசனம் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிதாவே, கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்க அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வசனத்தை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருடைய கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லது எங்களுடைய இருதயத்தினுடைய கர்த்தாவே சிந்தனைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் அப்பா. எல்லாருடைய எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வசனத்தின் சத்தியத்தை நாங்கள் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தர எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களோட பேசுவீராக நாமம் மையப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம் தேவன் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, இங்கே பார்க்கும், என்னை நோக்கி கூப்பிடு. தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் கூப்பிடும்போது பதிலளிக்கிற தேவன், ஆமென். நாம் கூப்பிடும்பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதிலளித்து அதற்கு ஆக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் உத்தரவு கொடுக்கிற தேவன். நாம் கூப்பிடும்போது உத்தரவு கொடுக்கிற தேவன், நாம் ஜெபிக்கும்போது பதிலளிக்கிற தேவன். நம்மளுடைய இருதயத்தினுடைய காரியங்கள், வேதனைகளாக இருக்கட்டும், பாரங்களாக இருக்கட்டும், சரீரத்திற்கு பலவீனமாக இருக்கட்டும், தேவைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், சபையினுடைய காரியமாக இருக்கலாம், ஊழியத்தினுடைய காரியமாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக கொண்டு வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்தும் பொழுது, அதை சொல்லும் பொழுது கர்த்தர் உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன், ஆமென். நம்ம பார்க்கும் வேதாகமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பிழைத்து கொண்டார்கள். எத்தனையோ நீதிமான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நன்மைகளை சுதந்திரித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது பதிலளிக்கிற தேவன். இன்றைக்கி உங்களுடைய காரியம் என்னவா இருக்குது? என்ன தேவைகளோடு இருக்கீங்க? எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க? எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு? எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கு? எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கு? ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வாங்க. என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் கூப்பிட சொல்கிறான், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நான் உனக்கு பதில் தருவேன். உத்தரவு, நான் உனக்கு பதில் தருவேன்னு சொல்கிறார். நீ ஜெபி, நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். அது எப்படிப்பட்ட பதிலாம்? நீ அறியாததும், அதுலேருந்து எப்படி நான் வர முடியும், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன், அல்லது இவ்வளோ பெரிய பாரத்தை என்னால் சுமக்க முடியலையே, அல்லது இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கீங்க. பாருங்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 14 வசனம் 14 வாசிக்கிறோம். ஆண்டு என் நாமத்தினாலே நோக்கி கூப்பிடும்பொழுது ஆண்டவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டோடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்துக்கு அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அவருடைய சமூகத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய பாரங்களை வைத்து புலம்பி தவித்து கொண்டிருக்காமல் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறத பார்க்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி அங்கே யோவான் 14 வாசிக்கிறோம். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் சொல்லி 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி நம்ம கூப்பிடும்பொழுது பிதா நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அது பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, எப்படியாம் குமாரனில் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் சொல்கிறார். குமாரனில் பிதாவின்
நாமும் மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் சொல்கிறத பார்க்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும்படியாக, உங்களுடைய வேதனைகள் மாறும்படியாக, உங்களுடைய எல்லா பாரங்களும் மாறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வாங்க. எனக்கு நேரம் எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் குறைவாக இருக்குது, இந்த தேவைகளை சந்திப்பீராக, இந்த சூழ்நிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வருவீராக, என்னை ரட்சிப்பீராக, என்னை காத்துக்கொள்வீராக, என் தேவைகளை சந்திப்பீராக. உங்களுக்கு என்ன காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கோம், அந்த சூழ்நிலைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் பதிலளிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் பிதாவை நோக்கி குமாரனுடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிற காரியம் எதுவோ அதற்கு தேவன் உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன். கண்களை மூடுவோமா? ஒரு சில சமயம், சில நேரம், சில நொடியில் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் குறைவுகள் என்ன, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு, எவைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறீர்கள், எந்த காரியங்கள் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கு, எந்த விஷயங்கள் உங்களை இன்னும் திகைக்க செய்கிறது, எது உங்களுக்கு மலை போல காணப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்க நீங்கள் ஆண்டவரிடத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இதிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துருங்க, இதிலேருந்து என்னுடைய தேவைகளை சந்திப்பீராக, இந்த காரியத்தில் நாம மகிமைப்படும்படியான பதில்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும் சொல்லி கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி பார்க்க அந்த பிள்ளைகளான எங்களுக்கு கொடுத்திருக்க அருமையான அந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா கர்த்தர், நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாங்கள் எரேமியா 33:3 வாசிக்கிறோமே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு அறியாத காரியங்களை, எங்களுக்கு எட்டாத காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருக்கபடியா நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இந்த அருமையான வேலையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஐயா, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். எங்களோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தனை சந்திப்பீராக, இதே வேளையில் சந்திப்பீராக சுவாமி. அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனப்பா, என் நாமத்தினால நீ எதை கேட்டுக்கொள்வீரோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொன்ன தேவனே, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ குமாரன் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தேவனே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தாவே, இந்த நாளிலையும் முது பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கும் முது பிள்ளைகளுடைய குறைவுகளை நிறைவாக்கி தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த காரியத்துக்காக அவர்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கார்களோ அந்த ஜெபத்திற்கு ஒரு முடிவை கர்த்தனை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ இப்பொழுதே அதற்கு நீர் பதில் தந்தீர் என்ற விசுவாசமும், பதில் கொடுத்தீர் என்ற அன்றுரே அந்த அவ்விதமான நம்பிக்கை அவர்களுக்குள்ள தருவீராக. இப்பொழுதே அவர்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கபடியா நன்றியோடு துதிக்கிறோம். நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், இந்த நாளில் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போதே பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்து கொண்டிருக்கபடியா நன்றியோடு துதிக்கிறோம். இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்க மறைவில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்க அந்த ஜெபத்திற்கு, மனதில் மறைந்து கொண்டிருக்க வேதனைக்கு, கர்த்தாவே இவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்க காரியத்துக்கு கர்த்தர் இப்பொழுதே பதில் அளித்து கொண்டிருக்கபடியா நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றும் உடைத்ததுக்காக நன்றி. உமது கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவபலியாய் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.